கேபிட்டல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். தியரம் 1.9 பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா if A is a non-singular square matrix of order n then R subdivision கொடுத்திருக்காங்க. இந்த R ஐயும் நம்ம ப்ரூஃப் பண்ணனும். Proof let A be a non-singular square matrix of order n. ஏங்கிறது non-singular square matrix. அப்போ determinant of A not equal to 0 then A inverse exists. அப்போ A inverse நம்ம எப்படி எழுதலாம்னா A inverse equal to 1 by determinant of A into HA எழுதலாம். இந்த HA-வை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த determinant of A divided by இருக்கு இல்லையா, அது வந்து ஈக்குவேஷனை கிராஸ் ஆச்சு அப்படின்னா மல்டிப்ளிகேஷன்ல வந்துரும். அப்போ determinant of A into A inverse னு கிடைக்கும். சோ அப்ப HA வந்து determinant of A into A inverse னு கிடைக்கும். இதை ஈக்குவேஷன் 1 னு வெச்சுக்கலாம். Taking inverse on both sides we get இந்த 1 ல ரெண்டு சைடு இன்வர்ஸ் எடுக்கறோம்னு வெச்சுக்கோங்க. அப்போ HA the whole inverse equal to determinant of A into A inverse the whole inverse னு கிடைக்கும். HA the whole inverse equal to இத வந்து reversal law of inverse. inverse பிரகாரம் எப்படி எழுதலாம்னா the AB the whole inverse equal to B inverse A inverse னு எழுதலாம். அப்போ இது A இது B னு வெச்சுக்கோங்க. அப்போ A inverse the whole inverse into determinant of A the whole inverse னு கிடைக்கும். அப்புறம் HA the whole inverse equal to A inverse the whole inverse A னு நம்ம எழுதலாம். ஏன் அப்படினா இதுக்கு முன்னாடி தியரம் பார்த்தோம் இல்லையா, டபுள் இன்வர்ஸ்க்கு A inverse the whole inverse equal to A அப்படினு எழுதலாம். அதனால A எழுதிட்டேன். இந்த determinant of A inverse நம்ம 1 by determinant of A அப்படினு நம்ம எழுதலாம். சோ இத வந்து ஈக்குவேஷன் 2 னு வெச்சுக்கலாம். அடுத்து from 1 ல A க்கு பதிலா A inverse நான் போடுறேன். we get இந்த இடத்துல A க்கு பதிலா A inverse போட்டனா H A inverse equal to determinant of A inverse into A inverse the whole inverse னு கிடைக்கும். இப்போ adjoint of A inverse equal to determinant of A inverse into இத வந்து நான் A னு எழுதலாம். then determinant of A inverse நான் 1 by determinant of A னு எழுதலாம். இது வந்து ப்ராப்பர்ட்டி ப்ரூஃப் பண்ணிருக்கோம். அப்போ 1 by determinant of A into A னு எழுதலாம். இது வந்து H A inverse. இத வந்து ஈக்குவேஷன் 3 னு வெச்சுக்கலாம். from 2 and 3 we get என்ன வரும் அப்படினா இந்த இடத்துல RHS ரெண்டும் ஈக்குவல். அப்போ LHS நம்ம ஈக்குவல்னு எழுதிக்கலாம். அப்போ H A the whole inverse equal to H A inverse equal to 1 by determinant of A into A. இததான் நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல ப்ரூஃப் பண்ணனும். hence the proof. அடுத்து நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் பார்க்கிறதுக்கு இப்போ A வந்து நான் சிங்குலர், அப்புறம் வந்து A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. சோ adjoint ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கலாம். என்ன அப்படினா A into HA equal to HA into A equal to determinant of A into INங்கிறதா ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டில நான் வந்து ரெண்டு சைடும் டிட்டர்மினன்ட் எடுக்கிறேன். அப்போ taking determinant on both sides we get என்ன வரும் அப்படினா determinant of A into HA equal to determinant of HA into A equal to determinant of A into IN னு கிடைக்கும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படினா determinant of A into determinant of HA னு நம்ம போடலாம். ஏன் அப்படினா இது வந்து ப்ராடக்ட் ரூல் for determinant. அதாவது determinant of A B னு இருந்தா determinant of A into determinant of B னு நான் எழுதலாம்.
அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். இது ஏ பின்னு வச்சோம்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிட்டர்மினன்ட் ஆஃப் அஜ்ஏன்னு வரும். இந்த பார்ட் விட்டுலாம், இந்த பார்ட் எடுத்துக்கலாம். இது வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐஎன்னு வரும். இப்போ வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு ஐஎன்னு கிடைக்கும். சும்மா டிட்டர்மினன்ட் ஆஃப் வெறும் யூனிட் மேட்ரிக்ஸ் போட்டோம்னா நமக்கு வேல்யூஸ் 1 தான் கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐஎன்க்கு ஹோலாக டிட்டர்மினன்ட் போட்டிருக்காங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏங்கிறது ஒரு வேல்யூ தான் கிடைக்கும், அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் கிடைக்கும். அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ இன்ட்டு ஐஎன் அதுக்கப்புறம் டிட்டர்மினன்ட் போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3 இன்ட்டு 2/2 யூனிட் மேட்ரிக்ஸ் போட்டுக்கலாம். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு டிட்டர்மினன்ட் போடும்போது எப்படி வரும்? உள்ள வந்து 3 மல்டிப்ளை பண்ணிக்குவோமா, அப்போ 3003ன்னு கிடைக்கும். இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ போட்டோம் அப்படின்னா 9 கிடைக்கும். இந்த 9ஐ நான் எப்படி எழுதலாம்னா 3 ஸ்கொயர்னு எழுதலாம். அதாவது இது வந்து 2/2. இந்த வேல்யூவோட பவர்ல இந்த ஆர்டரை நான் எடுத்து எழுதுனேன் அப்படின்னா எனக்கு வேல்யூஸ் கிடைச்சிடும். இதுவே 3/3 போட்டுக்கலாம். இந்த இடத்துல 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 0 1 0 0 0 1 இருக்குன்னா இது வந்து 3/3. எனக்கு வந்து எப்படி கிடைக்கணும்னா 4/3ன்னு கிடைக்கணும். வருதான்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபர்ஸ்ட் வந்து 4 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டிட்டர்மினன்ட் போட்டேன் அப்படின்னா இந்த வேல்யூ என்ன கிடைக்கும்னா 4 into 4 4s are 16 minus 0 minus 0ன்னு கிடைக்கும். அப்போ 4 into 16 கிடைக்கும். 4 into 16 என்ன 64ன்னு கிடைக்கும். இந்த 64ஐ நான் 4/3ன்னு போட்டுக்கலாம். அதாவது 4 into 4 into 4 இது வந்து 16 into 4 equal to 64. அப்போ கொடுத்திருக்க கான்ஸ்டன்ட் நம்பரோட பவர்ல அந்த ஆர்டரை போட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த வேல்யூ கிடைச்சிடும். அப்போ இதுக்கு நான் என்ன போடலாம் அப்படின்னா இது வந்து n ஆர்டர். அப்போ இதுதான் கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்போ கான்ஸ்டன்ட் வேல்யூ பவர் என்ன ஆர்டரோ அந்த ஆர்டர் போட்டுட்டேன் அப்படின்னா அதுதான் வேல்யூ. அப்போ இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ த ஹோல் பவர் n எழுதலாம். அஜ்ஜே டிட்டர்மினன்ட் ஆஃப் அஜ்ஜே வச்சுக்கிட்டு இதை மல்டிபிள் இருக்கா அதை வந்து டிவைடட் பைல கொண்டு போனேன் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ த ஹோல் பவர் n டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு கிடைக்கும். அப்போ எனக்கு வேல்யூ என்ன கிடைக்கும்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் n டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ -1ன்னு கிடைக்கும். இதை வந்து நான் வந்து மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் n - 1ன்னு கிடைக்கும். ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா இப்போ a பவர் 1 into a power 2ன்னு இருந்ததுன்னா a power 1 plus 2 a power 3ன்னு கிடைக்கும். அதே a power 1 into a power -2ன்னு இருந்துன்னு வச்சுக்கோ. அப்போ 1 - 2 equal to a power -1 கிடைக்கும். ஸோ பேஸ் வந்து ஈக்குவலாக இருந்து பவரில் இருக்கிறது வந்து வேறையா இருந்தது அப்படின்னா சிம்பிளை வச்சு நம்ம ஆட் பண்ணணும், இல்லைனா மைனஸ் பண்ணணும். இங்கே வந்து n, இங்கே வந்து -1 இருக்குது. அப்போ n - 1. For determinant of Aj equal to determinant of a power n - 1. இதை தான் நான் செகண்ட் சப்டிவிஷனில் ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ஹென்ஸ் த ப்ரூஃப். அடுத்து தேர்ட் ஒன் பார்க்கலாம். தேர்ட் ஒன்னை பார்க்கறதுக்காக நான் வந்து பிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு எடுத்துக்கிறேன். ஃபார் எனி நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் B of order n. ஸோ ஏதோ ஒரு பிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். அது வந்து நான் சிங்குலர்னு எடுத்துக்கிறேன். அப்போ வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் பி வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். பி இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ அட்ஜாயின்ட் ஏ வச்சு போட்டோம் அப்படின்னா பி இன்டூ ஹச்பி ஈக்குவல் டு ஹச்பி இன்டூ பி ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் பி இன்டூ ஐஎன்னு ஒரு கிடைக்கும். இந்த இடத்துல புட் பி ஈக்குவல் டு Aj. இந்த இடத்துல bக்கு பதிலாக Ajன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போது Aj into Aj of Aj equal to Aj of Aj into Aj equal to determinant of Aj into In. இப்போ செகண்ட் சப்டிவிஷனில் தான் பார்த்தோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் Aj அப்படின்னா determinant of a power n - 1 since determinant of a equal to determinant of a n - 1. இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணை மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ Aj into Aj of Aj
equal to determinant of ajக்கு பதிலா determinant of a n minus 1 into in வச்சுக்கலாம். Pre-multiplying a on both sides, we get இந்த ஈக்குவேஷன்ல நான் ஏங்கிறத முன்னாடி மல்டிப்ளை பண்றப்போ a into aj into adjoint of aj equal to a into determinant of a n minus 1 into in கிடைக்கும். இதுக்கு பதிலா நான் determinant of a into in போடுறேன். ஏன் அப்படின்னா ஏங்கிறது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்போ a into aj equal to aj into a equal to determinant of a into in வரும். அதனால இந்த இடத்துல determinant of a into in போட்டுக்கிறேன். அடுத்து adjoint of aj equal to a into determinant of a n minus 1 into in கிடைக்கும். in கூட எதை மல்டிபிள் பண்ணாலும் சேம் மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். அப்போ adjoint of aj equal to இந்த determinant of a இங்க மல்டிப்ளைல இருக்கு, அந்த சைடு போனா divided by ஆகும். அப்போ a into determinant of a n minus 1 by determinant of a into in. அப்போ adjoint of aj equal to a into determinant of n minus 1 into determinant of a னு வரும். இந்த in வந்து மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணும்போது a கிடைச்சிருச்சு. அப்போ இந்த இடத்துல a into determinant of a n minus 2 னு கிடைக்கும். இந்த இடத்துல நம்ம மல்டிப்ளைஸ் பேஸ் வந்து சேமா இருந்து பவர் வேறையா இருந்தா அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ a into determinant of a n minus 2 னு கிடைக்கும். இது வந்து adjoint of aj equal to a into determinant of a power n minus 2. இதை தான் நான் வந்து ப்ரூஃப் பண்ணணும். ஸோ hence the proof. இப்போ இதில் வந்து நம்ம ajவை எப்படி எழுதணும்? aj equal to determinant of a into a inverse எழுதணும். ஸோ இந்த இடத்துல ஏக்கு பதிலாக lambda ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும்? where lambda is non-zero scalar. லாம்டாங்கிறது நான் ஜீரோ ஸ்கேலார். இந்த இடத்துல ஏக்கு பதிலாக லாம்டா ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணனா அப்போ adj of lambda a equal to determinant of lambda a into lambda a the whole inverse னு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல லாம்டாங்கிறது ஒரு ஸ்கேலார். அப்போ ஸ்கேலார் லாம்டாங்கிறது ஒரு ஸ்கேலார். அதை நான் வெளியே எடுத்தேன் அப்படின்னா லாம்டா பவர் என்னன்னு கிடைக்கும். டிட்டர்மினன்ட் விட்டு வெளியே எடுக்கும்போது இன்டூ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. இதை வந்து நான் எப்படி எழுதலாம்னா லாம்டா ஏ த ஹோல் இன்வர்ஸை 1 by lambda ஏ இன்வர்ஸ்ன்னு நான் எழுதலாம். இன்வர்ஸோட ப்ராப்பர்ட்டி பிரகாரம் நான் இப்படி எழுதலாம். இப்போ இதை வந்து 1 by lambda இன்டூ ஏ இன்வர்ஸ்ன்னு எழுதலாம். ஸோ இந்த இடத்துல லாம்டா பவர் n இன்டூ லாம்டா பவர் -1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ். இதை நான் எப்படி எழுதலாம்னா லாம்டா பவர் n-1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டூ ஏ இன்வர்ஸ்ன்னு எழுதலாம். இது வந்து adj of lambda a. இந்த இடத்துல இதுக்கு பதிலாக நான் வந்து adj ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ lambda power n-1 into adj of lambda a, since adj equal to determinant of a into a minus a inverse. அப்போ இந்த வேல்யூ பதிலாக நான் adj ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதை தான் நான் வந்து ப்ரூஃப் பண்ணணும். ஸோ hence the proof. அடுத்து 5th one ப்ரூஃப் பண்ணணும். 5th one ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நான் 3rd one எடுத்துக்கிறேன். by 3 என்ன இருக்குன்னா adj of aj equal to determinant of a power n-2 into a இருக்கு. taking determinant on both sides we get என்ன வரும் அப்படின்னா determinant of adj equal to determinant of n-2 into a ன்னு கிடைக்கும். இதை வந்து நான் எப்படி எழுதலாம்னா determinant power n-2 into determinant of a ன்னு எழுதலாம். இது வந்து product rule for determinant. அதாவது determinant of a b ன்னு determinant of a into determinant of b ன்னு எழுதலாம். அதை தான் இங்கே தனித்தனியாக எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இதை நான் எப்படி எழுதலாம்னா determinant of a n-2 the whole power n ங்கிறது ஆர்டர்
ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூங்கிறதால அதோட பவரை வந்து எடுத்து போட்டோம் அப்படின்னா இந்த வேல்யூ கிடைச்சிரும் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. இதை வந்து எப்படி எழுதலாம்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவரில் இருக்கிறதால மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ n-2 இன்ட்டு n டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு கிடைக்கும். இது வந்து எப்படி கிடைக்கும்னா உள்ள மல்டிப்ளை பண்ணணும். அப்போ n இன்ட்டு n n² -2n கிடைக்கும். இது வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. இங்கே வந்து பவரில் 1 இருக்கிறது அர்த்தம். அப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா n² -2n + 1 கிடைக்கும். இதை நான் எப்படி எழுதலாம்னா இது வந்து a² -2ab + b²ங்கிற ஃபார்முலாவில் இருக்கிறதால n-1 the whole square எழுதிக்கிறேன். n² -2n1 + 1 வச்சுக்கோங்க. இது 1² வச்சுக்கோங்க. இது வந்து a², இது வந்து -2ab, இது வந்து b². அப்போ n-1 the whole square நான் எழுதலாம். அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் h a equal to determinant of a power n-1 the whole square. இதை தான் நான் ப்ரூஃப் பண்ணணும். ஸோ hence the proof. இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஏக்கு பதிலாக ஏ டிரான்ஸ்போஸ்னு சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம். h of a transpose equal to determinant of a transpose into a transpose the whole inverseன்னு கிடைக்கும். இந்த இடத்துல நம்ம இதுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். a transpose the whole inverseக்கு பதிலாக a inverse the whole transposeன்னு எழுதலாம். அப்போ determinant of a transpose into a inverse the whole transposeன்னு கிடைக்கும். இது வந்து adjoint of a transpose. இந்த இடத்துல determinant of a transpose அதாவது determinant of a-வும் determinant of a transpose-ம் சேம் தான். ஏன் அப்படின்னா இது determinant போட்டோன்னா அதோட வேல்யூ தான் கிடைக்கும். ஒரு மேட்ரிக்ஸுக்கு அப்படியே determinant எடுத்தாலும் அதோட டிரான்ஸ்போஸ் எடுத்து determinant எடுத்தாலும் வேல்யூ சேம் தான். அப்போ இதுக்கு பதிலாக நான் வந்து determinant of a-ன்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த டிரான்ஸ்போஸை நான் ஹோல் டிரான்ஸ்போஸாக போட்டுக்கிறேன். அதாவது a determinant of a இதை வந்து நான் ஹோல் டிரான்ஸ்போஸாக போட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏங்கிறது ஒரு வேல்யூ தான். இப்போ ஏ இன்வர்ஸுங்கிற மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்ததுக்கப்புறம் ஒரு வேல்யூவை மல்டிப்ளை பண்ணாலும் அந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் எனக்கு மேட்ரிக்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். அதனால் நான் இப்படி எழுதிக்கிறேன். இந்த இடத்துல டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸுக்கு பதிலாக நான் அஜ்ஏன்னு போட்டுக்கிறேன். இப்போது அஜ்ஏ த ஹோல் டிரான்ஸ்போஸ்னு கிடைக்கும். A transpose equal to HA the whole transpose. இதுதான் ப்ரூஃப் பண்ண வேண்டியது. ஸோ hence the proof. இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. Thank you.